இத நீ பாத்தியா? ஏய், இத பாத்தியான்னு கேட்டேன். எனக்கு கண்ணு இருக்கு. அந்த கண்ணை உன் சின்ன பையனுக்கு கொடுத்து வை. அது எப்படி? அதான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிய. சும்மா அவனை அப்படியே அவுத்து விட்டுருக்க. அந்த கயிறை நீங்களும் இழுத்து பிடிக்கலாம். நான் காலையில ஆபீஸ்க்கு போனா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரேன். நீங்க அப்பாவும் பையனும் சும்மா தானே இருக்கீங்க. நீங்க பார்த்தா என்ன? நான் என் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் தானே வரேன். ஆமா, வேலை முடிஞ்சு வந்துட்டு அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? வேலையா? எனக்கா? உங்களுக்கு பசிக்கும் போது நான் குக்கு, உங்களுக்கு முடியாம போனா நான் நர்ஸு, உங்களுக்கு காசு தேவைப்படும் போது நான் பேங்க், அப்புறம் உங்களுக்கு நைட்ல வேண்டாம் 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 ஒவ்வொன்றும். இங்க பாரு, புக்கு பைத்தியம். கிரிப்டோ கரன்சி தான் இனிமேல் ஃபியூச்சர், தெரியுமா உனக்கு? அப்புறம் ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட், எப்ப இந்த ஃபியூச்சர் எல்லாம் விட்டுட்டு பிரசன்ட்க்கு வருவீங்க? அப்போ நீ என்கிட்ட எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கற இல்ல? ஃபியூச்சர்னு நான் சொன்னது என்னோடது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் சேர்த்து தான். அப்புறம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்கும். இப்போ இன்னைக்கே நம்ம யாராவது நினைச்சாவது பார்த்தோமா? இன்னைக்கு என்ன? நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த காசெல்லாம் இருக்குல்ல, அது இந்த கிரிப்டோ கரன்சி, டாகி காயின், ஃபியூச்சர், அது அது வெறும் 2 வாரத்தில் 2 மடங்கு ஆயிடுமா? 3 மடங்கு. எஸ், கரெக்டு, 3 மடங்கு. அதில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டோகி இஸ் ஃப்ராட், பெரிய ஃப்ராடு, ஏமாத்திட்டாங்க.